இன்னும் 49 நாட்கள்ல மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கோட வந்து திமுக அரசை வந்து வீட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, திமுக அரசை அன்புமணியால வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இல்லை, உண்மையிலேயே சொல்ல போனால் அன்புமணி தான் வீட்டுக்கு போக போகிறாரு. ஏன்னா அவரே அவங்க அப்பா கூட ஒழுங்காக வந்து சேர்ந்து கட்சியை வளர்க்கல. அவங்க அப்பா வளர்த்து விட்ட கட்சியில் அவர் வந்து செஞ்சுட்டு சும்மா பணத்துக்காக அவர் அங்கே இங்கேயும் பேரம் போயிட்டுருக்காரு. அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அவரை காப்பாற்றிருக்காக அது சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நாட்டுக்கு அவரால் ஏதாவது பிரயோஜனமா? ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். நடக்காத காரியம். அன்புமணி சொல்கிறதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவர் ஸ்டாலின் செய்கிற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நாட்டு மக்கள் நல்லா போய் சேருது. அன்புமணிலாம் ஒரு இதாக வேஸ்டானார். வீட்டுக்கெல்லாம் அனுப்பவே முடியாது. திரும்பி 5வது அவர் தான் வர்றாரு. 5 ஸ்டாலின் தான் வர்றாரு. பிரதர் எலெக்ஷனுக்கு 38 நாள் தான் பிரதர் இருக்கு. இதுலயே தெரிஞ்சுக்கோங்க யார் வீட்டுக்கு போக போறான்ற தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் மொத்தம் 38 நாள் தான் இருக்கு. அவர் ரிசல்ட் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சிட்டாலே ரிசல்ட் அன்னைக்கே முடிஞ்சிடும் இல்லையா? அவர் எப்படி 48 நாள், அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 10 நாள் அவருக்கு எதுவும் இது எலெக்ஷன் தள்ளி வைக்கிறாங்க. ஓ இப்படி இருக்கலாம் ஜி. அவங்க தான் அந்த ஏவி மிஸ்ஸெல்லாம் மாத்தலாம் இல்லையா? அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கனால அது மிஸ்ஸெல்லாம் மாத்தலாம்னு நினைச்சிருப்பாரு போல. அது அந்த நாட்டில் செட் ஆகும். தமிழ்நாட்டில் அப்படிலாம் செட் ஆகாதுல்ல. தமிழ்நாட்டில் வந்து நம்ம தான் அதை 48 நாள்லாம் மாற்றலாம் முடியும். அவங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நார்த்லாம் மிஷினை கொண்டு போய் பார்த்துருக்கோம் இல்லையா? டாடேஸில் வச்சு மிஷினை கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போக நினச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் அப்படிலாம் மாற்றலாம் முடியாதுல்ல. 38 நாள் தான் எலெக்ஷனில் இருக்குது. 38 நாளில் நம்ம தெரிஞ்சிடும். அப்பயே தெரிஞ்சுங்க யார் வர போகிறான்ற தெரிஞ்சுக்கலாம்ல நம்ம. அதனால் நம்ம தான் வர டிஎம்கே தான் ஜெயிக்கும். சும்மா அவங்க மனக்கோட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனக்கோட்டையாகவே மண்கோட்டையாக மறைஞ்சிடாது. ஆனால் வாய்ப்பெல்லாம் இல்லை. இவங்க அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டுமே. ஆனால் நம்ம டிஎம்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. யார் சொன்னாலும் வரப்போகிறது திராவிட மாடல் அரசு தான். இந்த நம்ம சொல்கிற மாதிரி 200 டிக்கெட் வருவார். 200 சீட்டு கண்டிப்பாக வருவார். யார் எது சொன்னாலும் சரி, அது வந்து மாற்று கருத்து கிடையாது. மக்களே வந்து ஆதரவில் இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த தளபதியாலும் வர முடியாது. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திட்டங்கள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து 5000 ரூபா போட்டிருக்காரு. இப்போ வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் திறக்கிறது, பூங்கா திறக்கிறது எல்லாமே மக்களுக்கு நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் சாலிடாக 200 சீட்டு வருவார். அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. இவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மாங்கோட்டையா அன்புமணி அவருக்கு என்ன வேலை இருக்குது, இதான் சொல்லிகிட்டு இருப்பார். அன்புமணி முதல்ல அந்த கட்சியோட சின்ன இருக்கு தான் முதல்ல பார்க்க சொல்லுங்கள். முதல்ல அவர் வந்து மக்களோட இது பேசுவார். மக்கள் தீர்ப்பு மகத்தானது வந்துட்டு திமுக தான் இருக்கு. அதே மக்களை வச்சு தானே திமுக வீழ்த்த போறேன்றாரு அன்புமணி. அது சும்மா வாயிலே வட சுட்டுட்டு இருப்பார் எல்லாத்துக்குமே. அவர் மக்கள் தீர்ப்பு 2026 பார்ப்பாங்க. ஓட்டு நம்ம மகளிர்ந்து டிஎம்கே தான் பக்காவாக இருக்குது. திமுக தான் ஓட்டு போடுவாங்க எல்லாருமே. கடந்த 8 எலெக்ஷனில் நான் பார்த்துட்டேன். அதில் ஒரு 2 எலெக்ஷன் தவிர மீதி எல்லா எலெக்ஷன்லேயும் திமுக ஜெயிச்சிருக்கு. ஒன்று எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும். திமுக கூட போட்டி போட்டு காணாத போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. அவங்க கூட போட்டி போட்டு காணாத போயிட்டாங்க நிறைய பேர். அதில் ஒரு சில கட்சிங்கள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து போய் என்டிஏல போய் சேர்ந்துட்டாங்க. அதில் ஒரு 2-3 கட்சி என்டிஏல போய் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க. அது மாதிரி பேசி மக்கள்கிட்ட பரப்பி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அது மாதிரி மக்கள் மனசை மாற்றவும் முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஒன்று திருட்டு ஓட்டில் வேணால் போட்டு ஏதாவது பண்ண முடியுமே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி இல்லை. படித்தவங்க, எஜுகேட்டடு, வருங்கால சந்ததியும் இப்போ இருக்கிற இளைஞர்களும் அதை யோசித்து சிந்திச்சு தான் செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோ ஈஸியாக வந்து மக்கள் ஏமாந்து ஓட்டு போட மாட்டாங்க எதிர்கட்சிக்கு. இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறதே மக்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இது வரைக்கும் ஆட்சி செஞ்சதுல வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கும் சைடு வாங்கலை இது வரைக்கும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து இது திங்க் பண்ணி மறுபடியும் வந்து திமுக அரசு கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இவங்க வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சேர்ந்துருக்குறாங்க. அதாவது அவங்க வந்து சேராமல் இருந்தாங்க, தனித்தனியாக வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சேர்ந்துருக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்கள் பொறுத்த வரைக்கும்
எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல யோசனை பண்ணி கண்ணை மூடின்னு வந்து போய் ஓட் போடுற மக்கள் கிடையாது. ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி அஃப்கோர்ஸ் விஜய்க்கு அட்ராக்ஷன் இருக்குது, போய் பார்க்குறாங்க மக்கள். ஆனால் பார்க்குறதோட சரி, அது வந்து ஓட்டில் வந்து டர்ன் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி சொல்கிறது வந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு இது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்களே, நமக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான் அமைய போகுது, வேறு யாரும் வர முடியாது. அன்புமணி சொல்கிறதெல்லாம் சும்மா வச்சு வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அவரை அனுப்புவோம் தவிர ஸ்டாலின் அனுப்ப முடியாது. ஆமாம், நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கே, தமிழ்நாட்டு மக்களுக்கே இது எல்லாம் தெரியும். அவருக்கு அது ஒரு கனவாக இருக்கும், அவ்வளோதான். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும், என்ன பண்ணணும் எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் கனவு காணலாம்ல, தூங்கிட்டே இருக்கும்போது கனவு காணலாம், நான் கூட கனவு காணலாம். ஸோ அதே மாதிரி அவர் கனவு காண்றாருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும், யாருக்கு ஓட்டு இந்த வருஷம் போடணும், என்ன பண்ணணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ நடந்துட்டு இருக்க ஆட்சி பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதே ஆட்சி கண்டினியூ ஆகிடுச்சுன்னா பெட்டராக போயிட்டே இருக்கும். தட்ஸ் ஆல். முடிஞ்சால் பண்ண சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அவரால் முடிஞ்சால் பண்ண சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அவ்வளோ வீக்கான கட்சியில் இல்லையா, ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அவரால் முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அது எப்படி அவ்வளோ ஈஸியாக அனுப்பிட முடியும்? அவருடைய செயல்கள் திட்டங்கள்லாம் மக்கள் அவ்வளோ ஈஸியாக மறந்துடுவாங்களா? இன்னும் கூட வடநாட்டில் சில இடத்துல ரேஷன் கிடைக்கிறது, வடநாட்டில் ரேஷன் கிடைக்கிறது இல்லை. மகளிருக்கு உண்டான எந்த வசதியும் வடநாட்டில் கொடுக்கறது இல்லை பிஜேபி அரசு. அது வந்து நல்லாவே தெரியும். அதை வந்து சொல்லி இங்கே எதுவும் ஒன்று சாதிக்க போகிறதில்ல அவங்க. அந்த மாதிரி திட்டங்களும் அவங்கக்கிட்ட இல்லை. ஏற்கனவே கொடுத்த கேஸுக்கு சப்சிடியை கட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏற்கனவே பிஜேபி இருக்கும்போது வாஜ்பாய் முதற்கொண்டு மன்மோகன் சிங் முதற்கொண்டு அந்த கேஸுக்கு உண்டான சப்சிடி கொடுத்தாங்க. பெண்கள் வந்து கண்டிப்பாக அதை மறக்கவே மாட்டாங்க. அது மாதிரி எதுவும் சொல்லி செய்யவும் முடியாது. அது எப்படி அவ்வளோ ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. ஏதாவது நல்லது செஞ்சுருக்கணும், என்டிஏ கூட்டணி பிஜேபி அரசு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கணும். ஆனால் சொல்லி பீகாரில் பேரை கெடுத்துன்னு தான் மிச்சம். தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியாக மக்களுடைய செல்வாக்கை மாற்றி போட வச்சு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவருடைய செயல்கள், திமுகவின் திட்டங்களாக இருக்கட்டும், திமுகவினுடைய அரசனுடைய திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அவ்வளோ ஈஸியாக புது கட்சி, இப்போ நேற்று நடிகர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்மளால் தோண முடியல. எந்த அரசுமே மக்கள் தான் அனுப்பணும், எந்த அரசும் மக்கள் தான் வீட்டுக்கு அனுப்பணும். ஆனால் டிஎம்கே மக்கள் தான் அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் மக்களுக்குலாம் நிறைய ஆதரவுலாம் இருக்குல்ல. ஸோ ஆனால் மக்கள் அனுப்ப மாட்டாங்க. மக்கள் அனுப்பணும், எந்த அரசையும் மக்கள் தான் அனுப்புவாங்க. ஆனால் இவங்களை வந்து மக்கள் அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பாக. அவங்கள மக்கள் அனுப்பலாம், இவங்களை மக்கள் அனுப்புற வாய்ப்பில் எல்லாத்துல மக்கள் அனுப்பலாம் மாட்டாங்க கண்டிப்பாக. எல்லா இதையும் மக்கள் அனுப்ப போகிறாங்க. அடுத்த கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எடுத்து போய் விற்றுருவாங்க, பிஜேபியில் விற்றுருவாங்க. அடுத்த கூட்டணி கொள்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் பக்காவாக இருக்குது. சரிங்களா? கொள்கை நம்ம தமிழ்நாடை காப்பாற்றினாக்க ஒன்றில் திமுகவில் தான் முடியும். ராமதாஸால் முடியாது, நம்ம பழனிசாமியில் முடியாது, யாரால முடியாது. திமுக தான் ஒரே கொள்கையாக தமிழ்நாடு காப்பாற்ற திமுக மட்டும் தான் காப்பாற்ற முடியும், வேறு யாராலும் முடியாது. மீதி பேர் எல்லாத்துமே பாஜக கிட்டே விற்றுருவாங்க, தமிழ்நாடு எடுத்து போய் விற்றுருவாங்க.